ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் சிந்தாமணி சிக்கன் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், பெரிய ஜீரகம், கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் இடித்து சேர்ப்பாங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும். இப்போது வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை 2ஆக உடச்சிட்டு அதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெறும் அந்த மிளகா மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப காரமாயிரும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக விதைகள் எல்லாமே எடுத்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம முதல்லையே மிளகா வத்தலை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கருகி போயிடும். ஸோ அதனால நல்லா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை நீங்கள் இடித்து சேர்க்குறதா இருந்தால் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய மசாலா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வெறும் இந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவரே அந்த சிக்கனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சிக்கனுக்கு நமக்கு எலும்புமே நிறைய இல்லாமல் போன்லெஸ் சிக்கனாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள். ஏன்னா நமக்கு இந்த காரம் மிளகாவிலேயே இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு சின்ன லைட்டாக ஒரு கலருக்காக மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது மிளகாத்தூளும் கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள் சேர்த்துருந்தோம் இல்லையா? இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் நம்மளுக்கு தண்ணி இருக்கும். அதனால நம்ம நிறைய ஊற்றிட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒன்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றும்போது மட்டும் பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது கிரேவி மாதிரி ஆயிரும். ஸோ இது சுக்காவாக தான் இருக்கணும் இந்த சிக்கனை பொறுத்த அளவுக்கு. அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு அந்த சிக்கன் அந்த வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். அதிகமாக ஊற்றிட வேண்டாம். நான் இப்போ ஊற்றிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துடும். அதே மாதிரி அந்த சிக்கனில் ஊற்றின தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம போட்ட அந்த மிளகா வத்தல் இருக்கு இல்லையா? அதில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த காரம், அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு அந்த சிக்கனுக்குள்ளார போகும். ஸோ அதனால தான் நம்ம ஃபாஸ்ட்டாக எப்பயுமே குக் பண்ணுறதோட ஸ்லோவாக குக் பண்ணி அதை சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.